ஹலோ ஹால் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் ஏதாச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு ரெசிபி வெங்காயம் மஞ்சூரியன் தான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறையா மஞ்சூரியன் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இது வந்து புதுசாக வெங்காயம் மஞ்சூரியன் பண்ண சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்து அது நல்லா வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாக இருக்கணும், மெல்லீஸாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் அந்த மாதிரி வந்து 3 வெங்காயம் கட் பண்ணது வந்து நான் மெஷர் கப்பில் போட்டுட்டு பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து 3 கப்பு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை கப் வருதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 3 கப் வந்துச்சு. இது வந்து சும்மா எத்தனை கப் வருது அப்படின்னு மட்டும்தான் நான் வந்து பார்த்தேன். இது வந்து அளவெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பவுலில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுங்க. அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்ஸ் எல்லாமே அப்படியே வந்துடும். அதனால வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அது கூடவே வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ நம்ம எடுக்கிற அளவு பொறுத்து தான், அது கொஞ்சம் கூட குறையா அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு தனி மிளகாய் தூள் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதனால வந்துட்டு தனி மிளகாய் தூள் தான் வந்து போட்டுக்கணும். சூப்பராக கலர் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவுமே போடுறது அவசியமே இருக்காது. நான் வந்துட்டு அவ்வளோதான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து அது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக பிடிக்கும். நம்மளுக்கு வந்து அந்த மஞ்சூரியன் போடுற அளவுக்கு ரவுண்ட் வேணும் இல்லையா? ஸோ அதனால் எந்த தண்ணியுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற்றவே வேண்டாம். ஸோ அந்த வெங்காயத்தில் வந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். அது நம்ம வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தோம். அதுக்கப்புறமா உப்பு பத்தலை அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு அது நல்லா வந்துட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த போண்டா பிடிப்போம் இல்லை? ஸோ அந்த ஷேப்பில் வருதா அப்படின்ட்டு நல்லா பிடிச்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி வரல தனித்தனியாக போதும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு, ஸோ இது 2ல் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து காய வச்சுட்டேன். அது வந்து எண்ணெய் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் சூடானோடனே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு பொறுமையாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது எதுக்கு அப்படின்னா இல்லைனா உள்ளே வந்து வேகாது, வெளியே மட்டும் கிறிஸ்பி ஆகிடும். அதனால வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா திருப்பி போட்டு விடுங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லாமே ஒரே கலரில் வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் தீஞ்சிடும், ஒரு பக்கம் நல்லா வரும். அதனால வந்துட்டு எல்லாமே வந்து கரெக்டாக வர்ற வரைக்கும் பொறுமையாக வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு இது ரெண்டு தடவை வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சும்மா சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்துட்டு இன்னொரு வாட்டி போட்டுட்டு உடனே வந்து நம்ம எடுத்துடலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா நல்லா ஸ்மெல் வந்துடும், கருகி போன மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால வந்துட்டு அந்த மாதிரி விடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சிட்டு இன்னொரு வாட்டி வந்துட்டு ஒரு சும்மா அப்படி எண்ணெயில் வந்து போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். உடனே எடுத்துடணும். ஒரு திருப்பிட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். ரொம்ப வந்துட்டு நம்ம அதை இது பண்ணோன்னா தீஞ்சிடும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது எக்ஸஸ் எல்லாம் எடுத்துடும் அப்படின்ட்டு ஒன்று வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நல்லாவே வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே சாப்பாக கட் பண்ண வச்சு பூண்டும் அதுக்கப்புறமா இஞ்சி 2யும் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ சின்னதாக அதுவும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2மே போட்டுட்டு அதுவுமே வந்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வந்து கலர் மாறணும். நான் வந்து கொஞ்சமாக சால்ட் வந்து போட்டுக்கிறேன் அந்த கலர் மாறுறதுக்காக. சீக்கிரம் கலர் மாறிடும் அதனால. அதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் போட்டுக்கிறேன். டொமேட்டோ சாஸ் தான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது 3மே உங்ககிட்ட இதில் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரே ஒரு சாஸ் இந்த கெச்சப் மட்டும் போட்டாவே போதுமாக இருக்கும். ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது வந்து மிக்ஸ் பண்ணி விடுற ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
அது வந்து கொஞ்சம் சூடான உடனே நம்ம வந்து இதை ஊற்றி இதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ வந்து கொஞ்சம் திக்காகும். ஸோ திக்கானால் அந்த மஞ்சூரியன் வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம ஊற்றுறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு, ஸோ இது நல்லா வந்து கொதிச்சு வந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா மஞ்சூரியன், ஸோ அதையுமே இதில் உள்ள சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது நல்லா வந்தோடனே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி வந்துட்டு போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் தாள் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கொத்தமல்லி போட்டுட்டு அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், காரமும் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் ரெசிபி போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. பாய், நெக்ஸ்ட் ரெசிபியோட வரேன்.